விஜய் அவர்கள் திரும்பவும் டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த வாட்டி 3 நாள் பயணமா போயிருக்காரு. போன வாட்டி போயிட்டே பெரிய அளவுல என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள பார்த்துட்டு, அமித்ஷா அவர்கள் நேரம் ஒதுக்காதனால பார்க்காம, நேரம் ஒதுக்கியும் காங்கிரஸ் தலைவர்கள பார்க்காம போயி அப்படியே திரும்பி வந்தாரு. அதுல தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு அனுமதி குடுங்கன்னு கேட்டுட்டு வந்தாரு. இப்போ டைரக்ட்டா போய் பார்க்குறாரு. இங்க என்ன பண்ண போறாரு? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணுவாரு? அங்க போய் நடக்கிற சம்பவங்கள வேடிக்கை பார்த்துட்டு வருவாரா? அப்படின்னு சில பேரும் கலாய்ச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள போன உடனே பார்த்துட்டு இருக்காரு. இதன் மூலியமா அங்க என்ன நடக்க போகுது? விஜய் அவர்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த பயணம் என்னவா இருக்கு? என்ன நடக்குது? அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம விஜய் அண்ணன் இருக்கார்ல, டெல்லி போயிருக்காரு. இது 3 நாள் பயணமா இருக்கு. நிதி சம்பந்தமான விவகாரங்கள பேசுறதுக்காக, இப்போ நிதி பங்கீட்டுக்காக அங்க போயிருக்காரு. இப்போ போன இடத்துல என்ன நடக்கும்? விஜய் அண்ணன் என்ன பண்ணுவாரு? அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்துல, காலையிலேயே பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு நடந்தது. அது நடந்ததுனால பெரிய துயரத்துல இருந்த மக்கள் எல்லாருமே எல்லாருமே திரையுலகமே ஒரு துயரத்துக்கு ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் உலகமே துயரத்துக்கு ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு மெத்தட் இருக்குல்ல. அழகா இருக்கணும், அவன் நல்லா ஸ்டைலா நடக்கணும். இப்படியான மெத்தட உடைச்ச ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு பாரதி ராஜாவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, நல்லா சப்பானி மாரி நடந்துக்கிட்டு, கால ஊன வச்சு நடந்துக்கிட்டு, வாயில வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டு, கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தா, அவனும் ஹீரோ தான். அப்படின்னு மாத்துன ஒரு ஆள் யாரு அப்படின்னா, அது பாரதி ராஜா அவர்கள். அவரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலமாயிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவர் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம கேட்டுக்கிறோம். இதுக்கு இடையில விஜய் அவர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இது எல்லாமே வழக்கமான ஒண்ணு தான். சாதாரணமான ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் கிட்ட விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பாரதி ராஜா 2 பேரும் இணைஞ்சு ஒரு படமே பண்ணல அப்படின்னு ஒரு சம்பவம் இல்லாம இருக்கு. அதுக்கு பாரதி ராஜா அவர்கள் 2020லயே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20, 21 காலங்கள்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இயக்க தவறிய ஒரு விதை நீ அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருப்பாரு. அது மக்கள் மத்தியில எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நெகிழ்ச்சி கூட்டக்கூடிய ஒரு தன்மையா இருந்துகிட்டு இருக்கு. அவர் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயால கேட்கிறது இருக்கா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். அ பாரதிராஜா அவர்களுக்கு இரங்கல தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இந்த பாயிண்ட்க்கு வருவோம். இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ணல. போனாரு, மோடிய பார்த்தாரு. அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் மீட் குடுக்கணும். அது பேசிக் சென்ஸ். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சென்ஸ். அந்த பேசிக் சென்ஸ இதுவரைக்கும் அவரு கடைபிடிக்கவே இல்ல. உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள சந்திக்க போயிருக்கணும். ஆனா, அவரு நேரம் ஒதுக்காததுனால இவரால பார்த்துட்டு வர முடியல. சரி, அதெல்லாம் ஓகே. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி காத்துட்டு இருந்தாங்களே, உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரு என்ன பண்ணாருன்னா, கடகடன்னு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. என்ன காரணம்? முக்கியமான ஏதாச்சும் வேலையா? இங்க சிங்கப்பெண் அதிரடி படை ஏதாச்சும் துவக்கி வச்சாரா? அதையே 2 நாளைக்கு முன்னாடி தான் துவக்கி வச்சாரு. அதுல வேற ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தமிழ அவமானப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து தமிழ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் சொன்ன வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. தமிழ அவமானப்படுத்திட்டேன் பாருங்க அப்டின்னு சொல்லி போய் டெல்லில போய் எல்லாருக்கும் சிக்னேச்சர் காட்டிட்டு வர போயிருக்காரா? ஏன்னா காங்கிரஸும் அதே வேலைய தான் பார்க்கும். இவங்களும் அதே வேலைய தான் பார்ப்பாங்க பாஜகவும். இதுக்கு முன்னாடி இந்தி திணிப்ப கொண்டு வந்தது யாரு அப்டின்னா காங்கிரஸ். நம்ம முன்னாடியே நெறைய சொல்லியிருக்கோம். இப்ப அதுக்கேத்த மாரி இவங்க செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆ பல்கலைக்கழகங்களோட ரொம்ப இவங்களுக்கு அமைச்சர் பதவிக்கு குடுத்த வேலை என்ன அப்டின்னா, பல்கலைக்கழகங்களோட வேந்தரா இருக்க வேண்டியவர் யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை வேந்தரா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்துடைய முதல்வர். இது சட்டம், இது நியதி. மாநில உரிமையை பாதுகாக்கிற ஒரு விஷயம். இல்லப்பா அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி, காங்கிரஸ்ல இருந்து 2 பேருக்கு அமைச்சர் பதவி குடுத்தாங்கல்ல, அதுலயும் உயர்கல்வித்துறைக்கு ஒருத்தருக்கு குடுத்தாங்கல்ல, அவரு பார்த்த வேலை இது. இப்ப இவங்க காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்றது இதுலயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சுச்சு. இதுல இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஓகே இவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வேணா இவங்க கூட்டணி பிரிஞ்சிருக்கலாம். என்ன? ஆனா இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இந்தியா கூட்டணியில விஜய் அவர்கள் உள்ள வருவாரா? மாட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவும் அவங்களும் அதுல கன்ஃபார்மா தானே இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? அப்ப அது நடந்துட்டு தானே இருக்கு. ஒருவேளை அதுல அவங்க ஒன்றிணைஞ்சிருவாங்களோன்னு ஒரு பயம் விஜய்க்கு இருந்துச்சு.
அதனால தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, போன வாட்டி போய் காங்கிரஸ் தலைவர்கள பார்க்க மாட்டாரு. இந்தியா கூட்டணியில அவர் இன்னும் வச்சுன்னுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திமுகவே என்ன பண்ணிருச்சு, இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிருச்சு. அதனால தான் விஜய் தாராளமா போய் எடுத்த உடனே சந்திப்பிலே யார சந்திச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள, காங்கிரஸ் தலைவர்கள, மூத்த தலைவர்கள போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். இத இவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா, ஒண்ணு திமுக அந்த கூட்டத்த தவிர்த்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக சார்புல அங்க வச்சிருந்த மிகப்பெரிய போஸ்டர். 20 வருஷமா எங்க முதுகுல சுமந்துகிட்டு இருந்தது இந்த காங்கிரஸ். அவங்கள நாங்க இன்னைக்கு முதுகுலயே குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருந்த போஸ்டர், டெல்லியில வச்சிருந்த போஸ்டர். இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விஜய் அவர்கள் எங்க போயிருக்காரு? டைரக்ட்டா போய் அங்க பார்த்துட்டு வர போயிருக்காரு. போனவர் சும்மா கிடையாது. இன்னைக்கு டெல்லியில ஐயா மோடி கூட ஒரு டின்னரும் இருக்குதாம். டின்னர் சாப்பிட்டு தான் ஆளு வரப்போறாருன்னு ரொம்ப தெளிவா எல்லாரும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். போறதுக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவர் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் அப்படின்ற ஒரு முறையில தான் அங்க போய் பார்க்க போறாருன்னு நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஏஐ மூலியமா ரெடி பண்ணக்கூடிய இந்த வீடியோஸ் இருக்குல்ல, சிங்கப்பெண் அதிரடி படையில ஏற்கனவே தமிழ் பாடங்கள் அதாவது அந்த போலீஸோட ட்ரம்பட்ட எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸோட ட்ரம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? சினிமா பாட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம்னாலும், சரி சினிமா பாட்டுக்கு தான் ஏன் யூஸ் பண்ணிட்டீங்க? என்ன பண்றது வேற வழி இல்ல அப்படின்ற மாரி இவங்க ஆட்சி மொத்தமே ரீல்ஸா தானே இருக்கு. இதுல அந்த பாட்டு வர்றது வெறும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிங்கப்பெண் அதிரடி படைய மிக விரைவா நடக்கக்கூடிய அந்த படை இருக்குல்ல, அந்த படைக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசான 2 பேர அதுல உட்கார வச்சிருக்காங்க. அந்த அதிரடி படையில. வயசானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "அப்பா இப்ப இருக்கிற இந்த போலீஸ் படை சரியா செயல்பட முடியல. அப்படின்ற காரணத்தினால அவங்க இங்க பாதுகாப்பு குடுக்கல. அப்படின்ற காரணத்தினால தானே இன்னும் அதிகமான ஒரு பங்கு குடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தானே, சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஒண்ணு தயாரிச்சீங்க. அது மிக விரைவில செயல்படும் அப்படின்னு சொல்லி தானே நீங்க தயாரிச்சீங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடி படை செயல்படணும் அப்படின்னா, அதுக்கு இன்னும் வேகமான பயிற்சியில மிக சக்தி வாய்ந்தவங்களா, பயிற்சியில முன்னிலையில இருக்கக்கூடியவங்கள மொத்த பேரையும் கொண்டு போய் அங்க வைக்க போறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவைங்க வயசான நேரத்துல நீங்க சினிமால வேணா, நீங்க வயசானதுக்கு அப்புறமும் தூக்கி போட்டு 4 பேர மிதிக்கலாம். என்ன அது சினிமா. ரஜினி போய் எல்லாரையும் டப்பு, டப்பு, டப்புன்னு சுட்டுன்னு இருக்கலாம். அது சினிமாப்பா. இது ரியல் வாழ்க்கை. பெண்களின் அசல் பாதுகாப்பு. என்ன ஏற்கனவே சிங்கப்பெண் அதிரடி படையில இருக்கக்கூடியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லன்றது தான் இங்க நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கே நீங்க இன்னும் பாதுகாப்பு குடுக்கல. சி சிங்கப்பெண் அதிரடி படை அமைச்சாச்சு. 24 மணி நேரத்துக்கு மேல ஆகுது கிட்டத்தட்ட. அதுல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இதுவரைக்கும் எத்தன பேர் கைது பண்ணியிருக்கீங்க? மிகப்பெரிய கேள்வி நிக்குதா இல்லையா? இல்ல கைது பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன தனி சட்டம் கொண்டு வர போறீங்க? என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுப்பீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்படியான ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இவங்களுடைய ஆட்சி இருக்கு. இதுல தமிழ எப்படி அவமதிக்கிறாங்க பாருங்க. ஏன் ஒரு சிஜி ஆர்டிஸ்ட்ட வச்சு ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு குடுத்தா என்ன? அங்க ஒரு ரெடி பண்ணி அந்த ஒரு வீடியோ அந்த எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டு காட்டுறீங்கல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐல போட்டு எடுத்திருக்காங்க. அதுல தவறுதலாக நெறைய தவறான வார்த்தைகள் உள்ள இருக்கு. தவறானா நீங்க அப்படி கிடையாது. எழுத்து பிழைகள் அதிகமா இருக்கு. எழுத்து பிழைகளோட கொண்ட ஒரு அரசு நிகழ்ச்சி, தமிழ்நாட்டின் அரசு நிகழ்ச்சி நடக்கிறது, எந்த அளவுக்கு அவமானப்படக்கூடிய சூழல்னு நம்மள தள்ளி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த தமிழக அரசே அவமானப்பட்டாகணும். அதுக்கு மன்னிப்பு கோர்ற மாரி இல்ல அப்படி தெரியாம நடந்துருச்சுன்னு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இப்ப பேசுவாரா கல்வித்துறை அமைச்சரு? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுவாரா? கூட்டணி கட்சிகள் யாராச்சும் பேசியிருக்கீங்களா? யாருமே பேசலையே. இதுக்கு தானே நீங்க முதல்ல பேசியிருக்கணும். ஒரு அரசு நிகழ்ச்சி, அதுல எழுத்து பிழைகளோட உங்க வீடியோஸ் வருது. அத 4 பேர் பார்க்குறாங்க அப்டின்னா, எப்படி அது? அப்ப இந்த இந்த ஆட்சி மொத்தம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த விஷயம். இதுல வேற டெல்லிக்கு வேற போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கிறதுக்கு. எப்படிய்யா சேர்ப்பீங்க? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒழுங்கா செய்யலையே. அத செஞ்சிருந்தா, இன்னைக்கு எல்லாரும் உங்கள பாராட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அப்படி செய்யலையே. செஞ்சிருக்கணும்ல. அப்படி செஞ்சிருந்தா தானே நியாயமா இருக்கும். இதுல வேற டெல்லிக்கு போயிட்டாரு. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துக்கிறாரு. இதுல இன்னும் சிலர் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய, ஆதரவு கட்சிகளா இருக்கக்கூடிய, அமைச்சரவையில பங்கேற்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள வரவேற்கிறாங்க எதிர்காலங்கள்ல அப்படின்னா, தாராளமா விசிக அதை வரவேற்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணிக்குள்ள நீங்க விஜய சேர்க்கிறீங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு செயல்.
எப்படி அப்படி தூய சத்தியா மாறிட்டாரு அவரு? அப்படியே அவர் மாறிட்டாரா? எனக்கு கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைய வரைக்கும் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளும், நடவடிக்கைகளும் தமிழுக்கு எதிராகவும், ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை பின்பற்ற மாரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய தத்து பிள்ளைகள் இல்ல நேரடி பிள்ளைகளாவே அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்கள் வேணா மாறி இருக்கலாம். அவைங்க பேச்சுக்கு வேணா சொல்லலாம். ஏன் இன்னமும் பிரஸ் மீட் குடுக்கல? இந்த வாட்டி டெல்லிக்கு போய்க்கிறாரு. வந்தாச்சு பிரஸ் மீட் குடுப்பாரா? இல்ல இந்தியா கூட்டணியில சேர்றதுக்காக தான் 3 நாள் பயணமா போறாரா விஜய் அவர்கள்? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் வருதுல்ல. ஏன்னா வரவேற்கிறோம் சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு. அதனுடைய வெளிப்பாடுகள நீங்க என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் இன்னொரு பக்கம் சண்முகம் அவர்கள், திமுக ஆவுன்னா நொட்ட சொல்றீங்க. நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? அவங்க இதுவரைக்கும் என்ன சொன்னாங்களோ அத மட்டும் தான் செய்யணும். ரூ. 2500 தரலன்னு இன்னும் கேட்கல. ரூ. 2500 தர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரூ. 1000 குடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. தொழில்துறை பின்னாடி போயிருக்கு. வேற மாநிலத்துக்கு போயிருக்கு. அத பத்தி வாய தொறக்கல. அத பத்தி பேசியிருக்கணும் இல்லையா? சரி இதெல்லாம் போகட்டும். தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறத மட்டுமே பேசுவோமே. விஜய்க்கு ஆதரவா என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆதரவு கட்சிகள்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்னா, எதிரா போய் திமுக கூட அந்த ஒத்த கருத்தோடு நாங்க போய் நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, அது ரொம்ப சரியான விஷயம். வரவேற்கக்கூடிய விஷயம். அதே சமயங்கள்ல இங்க விஜய் அவர்களுடைய அ செயல்முறைகள நீங்க எதிர்க்கவே இல்ல. சிங்கப்பெண் அதிரடிப்படை நிறுவினாருப்பா. வாழ்த்துக்கள். அதுல என்ன இருக்கிற குறைபாடுகள சொல்லவே கூடாதா? எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க. எப்படி இது? இந்த நிலைப்பாடே புரியலையே. திமுகவும் சும்மா கிடையாது. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாங்க. எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ தேடி தேடி கண்டுபிடிச்சு சொல்றாங்க இந்த அரசுக்கு. அத செயல்முறைப்படுத்தணும்ல. நடைமுறைப்படுத்தணும்ல. ரூ. 2500 குடுக்கலையான்னு கேட்க கிடையாது திமுகல இருந்து. பயிர்க்கடன்ல நீங்க பண்ணது. நீங்க சொன்னத செய்யுங்க. இப்ப இது செஞ்சிருக்கிறது மோசடி. ஏமாத்துறீங்க அப்டின்னது. இந்த கரண்ட் இத செஞ்சிருக்கணும். இத மட்டும் தான் கேட்கறாங்க. ரூ. 2500 இன்னும் கேட்கல. அவர் அறிவிச்ச திட்டங்கள்ல இருந்து இருக்கிற அவர் அறிவிச்சதா சொன்ன அந்த திட்டங்கள்ல இருந்து அவர் வெளிக்கொண்டு வந்த திட்டங்கள்ல இருக்கிற குறைபாடுகள் தான். இத சுட்டிக்காட்டியிருக்காங்க. சரி சுட்டிக்காட்டினாங்க ஓகே. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்களா? இதுக்கும் அவங்க தானே பொறுப்பு. கரண்ட் கட் ஆகி குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கும் வேடிக்கை தான் பார்ப்பாங்களா? கேள்வி கேட்க தானயா செய்வாங்க. இப்ப ரூ. 2500 குடுக்கல. அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் குடுத்தாய்ங்கல்ல. அதுக்கு பேசல அப்டின்னா, ஆக இவங்க கேட்கிறதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க அப்டின்னு சொல்லிட்டு தான். அதுக்கான செயல்முறைகள செஞ்சா மட்டுமே போதும். அதுக்காக எதிர்த்து நில்லுங்க. இந்தியா கூட்டணியில சேர்க்கறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆர்எஸ்எஸ் ஓட பிள்ளையா தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்றதுக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அத மீறி திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு குடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக இப்படி நிக்கிறது ரொம்ப மோசமான செயலா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செயல்பாடுகளை மீறி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியிலும் இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகளை பார்ப்போம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன பண்றது? அது வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு என்னெல்லாம் சாதிச்சுட்டு வருவாரு? பிரஸ் மீட் இப்பயாச்சும் குடுப்பாரா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.